ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். கேகே பீல்ஸ் சேனலுக்கு உங்களை மீண்டும் வருக நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த நம்ம இந்த வீக் ஃபுல்லாக பார்த்த வீடியோஸில் எல்லாருமே தாளங்கள் என்ன, மியூசிக்னா என்ன, அப்புறம் நடைகள்னா என்ன, அப்படி ஒவ்வொரு கண்டென்ட்டாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஃபைனலி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இந்த வீடியோஸில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்தாயிகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்தாயின்னா என்னது ஃபஸ்ட்டு? ஸோ அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு முழுமையான பட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஸ்தாயிகள் அப்படி சொல்லுவோம். எப்படி சொல்கிறதுனா, இப்போது சின்ன சரிகம பதனிங்கிற 7 ஸ்வரத்தை ஃபுல்லாக பாடி முடிக்கிறதுக்கு பேர் தான் ஒரு ஸ்தாயிகள். கரெக்டாக அதை சவுண்டை ஒரு பிச்சுக்குள்ளே பாடி முடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு கன்வீனியன்ட்டுக்கு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது பேர் தான் ஸ்தாயிகள். இந்த ஸ்தாயிகளை நம்ம வேறு எப்படிலாம் யோசித்து வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல பேஸ் வாய்ஸ் இருக்கும். ஸோ அவங்க பாடுற சரிகம பதனி, நானே சரிகம பதனி தான் பாடுறேன். இப்போ எனக்கு ஒரு மிடிலான வாய்ஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன். சரிகம பதனி சாணி தப மகரி சா, இது என்னோட மிடிலான வாய்ஸ். ஸோ எனக்கும் கீழே அவங்களோட இயற்கையாகவே அமைஞ்ச வாய்ஸ் வந்து ஒரு ரொம்ப அடிமட்டத்தில் பாடுற மாதிரி இருக்குன்னா, அவங்க ஒரு வாய்ஸில் அதே சரிகம பதனி தான் பாடுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இன்னொருத்தங்க என்னை விட கொஞ்சம் ஹையாக பாடுறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் அதே சரிகம பதனி தான் பாடுறாங்க. ஆனால் அவங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு ஆள் வந்து இவங்களுக்கும் கீழே, இப்போ பேஸ் பாடினவங்களுக்கும் கீழே கொஞ்சம் பாடுறவங்க அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்களும் என்ன பாடுறாங்கன்னா சரிகம பதனி நம்ம என்ன பாடினோமோ அதே தான் அவங்களும் பாடுறாங்க. இப்போ அதே மாதிரி இவங்க ஒரு மேலே, எனக்கும் மேலே பாடினாங்க இல்லையா, அதே சரிகம பதனி, அதே மாதிரி அவங்களுக்கு மேலே இன்னொருத்தங்க சரிகம பதனி பாடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு, அது கீழே பாடக்கூடியது, ஒரு மிடில் பாடக்கூடிய விஷயம், இப்படி 3 பேர், அந்த 5 பேரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கோம் இல்லையா. ஆனால் பாடுறது என்னவோ சரிகம பதனி அந்த ஸ்வரங்களை தான் நாங்கள் பாடுறோம். ஆனால் சவுண்டு வெர்ஷன் வேறு வேறு இருக்குது அப்படி தானே. ஸோ இதுக்கு இந்த அந்த டிஃப்ரென்ஸியேஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மண்டிலம், அதாவது ஸ்தாயிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நோட்டு வந்து அந்த ஒரே வாய்ஸ் ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் இங்கே ஸ்தாயிகள் சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக ஸ்தாயிகள் அப்படின்னாலே ஒரு சரிகம பதனி இல்லை 7 ஸ்வரங்கள் அடங்கிய ஒரு இது மண்டிலம் அப்படின்னு கூட நம்ம கன்வே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்தாயிகள் அல்லது மண்டிலம் வந்து 5 வகையில் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டுக்கு ரொம்ப லோயர் சவுண்டு, அதுலேருந்து கொஞ்சம் பேஸ் சவுண்டு, அப்புறம் மிடிலில் பாடக்கூடியது, கொஞ்சம் ஹை சவுண்டு, அதை விட ஹை சவுண்டில் பாடக்கூடியது. இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னா, கீபோர்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கீஸும் நிறையா இருக்கும், 32 கீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கீயை நீங்கள் எதையும் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த கீபோர்டோட ஆரம்ப நோட்டிலேருந்து அதை கீழேருந்து நம்ம தொட்டோன்னா அது அந்த மாதிரி கேட்கும். ஸோ அதுதான் ரொம்ப பேஸு. சரியா? அதுக்கடுத்து ஒரு 7, அதை அந்த இந்த கீழே ஃபஸ்ட்டு அமக்குன கீஸ்லேருந்து 1 2 3 4 5 6 7 முடித்த உடனே 7வது கீழேருந்து நீங்கள் தொட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், திருப்பி அதுலேருந்து அந்த ஆணு கொடுத்த சவுண்டு கொஞ்சம் ஹைலைட்டாக மாறும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து இப்போ திருப்பி சரி கம பண்ணி எண்ணிட்டு நீங்கள் அடுத்ததில் தொட்டுட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சரி கமா அப்படின்னு போகும். அதுக்கடுத்து அந்த 7 முடிஞ்சோடனே அடுத்த ஸ்வரங்களில் நீங்கள் பிடிச்சி பாடினீங்க, இப்போ தொட்டிங்கன்னா அதுலேருந்து சவுண்டு கூடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு கீஸும் ஒவ்வொரு அதுக்கு அந்த 7 ஸ்வரங்கள் முடிய 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 அந்த சவுண்டு கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு இப்படி போகிறதுக்கு பேர் தான் இருந்து ஸ்தாயிகள் அல்லது மண்டிலங்கள் சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து வெஸ்டர்னில் வந்து இது அதிகம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. பட்டு கர்நாடிக் வோக்கலில் நம்ம எப்போதும் என்ன பண்ணுறோன்னா மத்திய ஸ்தாயில தான் அதிகம் பாடுவாங்க. எப்போதுமே மிடில் உள்ள ஸ்தாயிகள் தான் எப்போதுமே பாடுறது. ஏன்னா மிடில் பாடினா தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிரிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கர்நாடக சங்கீதத்தில் இந்த மிடில் ஸ்தாயில தான் அதிகம் பாடுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்தாயிகளை வந்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க. என்ன பேர்னா, இது அணுமந்திர ஸ்தாயி, மந்திர ஸ்தாயி, மத்திய ஸ்தாயி, தாரஸ்தாயி, தாரஸ்தாயி, அணுதாரஸ்தாயி. அதாவது ரொம்ப கீழே, அதுக்கும் கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மிடிலு, அப்புறம் கொஞ்சம் உயரம், அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டினியூ வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மிடில் மத்திய ஸ்தாயில என்றைக்குமே பாடி பழகிட்டிங்கன்னா
உங்களுக்கு இங்கே இந்த இருக்கிற சைடில் இருக்கிற 2 டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிடும். எடுத்த உடனே கீழே பாடி பழகுனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர சவுண்டு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே நல்ல டீச்சரை ஒரு குருநாதரை பார்த்து நீங்கள் கற்றுக்கிடும் போது அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற இந்த ஸ்தாய் வந்து மத்திய ஸ்தாயில் தான் உங்களுக்கு வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள் வோக்கல் ரேஞ்சும் அழகாக மேலே போகும், கீழே வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்போதுமே டீச் பண்ணுற இது வந்து மத்திய ஸ்தாயில் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் ஸ்தாயில் ஸ்வரம் பாட வைப்பாங்க, அப்புறம் கீழ் ஸ்தாயில் கொஞ்சம் ஸ்வரம் பாட வைப்பாங்க. இதே மெத்தடு தான் கர்நாடிக் வோக்கல்லையும் உங்களுக்கு சரளிவத்தை முடித்த உடனே அதுக்கடுத்து ஜண்டபர்த்தை போகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேல் ஸ்தாயில் மேலே கொஞ்சம் பாடிட்டு அப்புறம் கீழ் ஸ்தாயில் கொஞ்சம் பாட வைப்பாங்க. ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே பாட வைக்கிறனால தான் உங்களுக்கு வந்து குரல் மேலேயும் போகும், கீழேயும் வர்ற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு இதில் பார்க்கக்கூடிய விஷயம். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி அந்த வெஸ்டர்ன் இதில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்டேவ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆக்டேவ். ஸோ மத்திய ஸ்தாயிகளை அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட் ஆஃப் சவுண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்தாயிகள் சொல்கிறோம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்டேவ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு சிம்பிளாக நம்ம ஒரு பாட்டு சொல்லணும்னா அது என்ன பாட்டுன்னா ஒருவன் முதலாளி பாட்டை கேட்டிங்கன்னா அதில் தெரியும். அதில் ஃபஸ்ட்டு பாடம் ஒருவன் முதலாளி அவர் எஸ்பி விசாரி மிடியில் பாடுவாங்க. அப்புறம் அது அப்படியே அதாவது ஃபாரினர்ஸ் அதாவது வெஸ்டர்னில் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. ப்ளே பண்ணி அது மாதிரி பாடியும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பல்லேலக்க அந்த சாங் அதையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வெஸ்டர்ன் சைடில் போட்டு பாடிருக்கிறாங்க. அப்படி பாடும்போது என்ன ஆகும்னா அது அவங்க எப்படி இதே ஆக்டேவில் வந்து பிரித்து வச்சு பாடுவாங்க. ஒருத்தங்க கீழே இப்படி கீழே பாடுவாங்க, ஒருத்தங்க அப்படியே அந்த மேல் ஸ்டைலில் பாடுவாங்க, ஒருத்தங்க கீழ் ஸ்டைலில் பாடிட்டுருப்பாங்க. சில பேர் மிடி ஸ்டைலில் மத்திய ஸ்டைலில் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பிரித்து கொண்டு போய் கடைசியில் சாங்கை எல்லோரும் மிடியில் பாடி அழகாக முடிப்பாங்க. ஸோ இது நம்ம கல்ச்சரில் வந்து அவ்வளோவா இல்லை. பட் இந்த சினிமா சாங்ஸில் சினிமாவில் உள்ள ஆர்டிஸ்ட்லாம் அதையும் யூஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கர்நாடிக் வோக்கலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எப்படி இருக்குன்னா மத்திய ஸ்டைலில் தான் எல்லாமே அவங்க அமைச்சு பாடுவாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் போனீங்கன்னா இந்த மெத்தட் தான் அவங்க எல்லாம் 5 ஆக்டேவ்லவே அவங்க பாடுவாங்க. அது மாதிரி இந்த மத்திய தாய் மட்டும் அதை நடுவில் மத்திய ஸ்டைலில் மட்டும் பாடவே மாட்டாங்க. அவங்க கீழே அப்படின்னு கொடுப்பாங்க, அதோ அப்படி மேலேயும் பாடுவாங்க. ஸோ அதாவது 2 சைடுமே 2 பிச்சிலையுமே அவங்க பாடி பழகுவாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்தாயிகள் சொன்னோம் இல்லையா, இதை வந்து பிச்சின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். லோயர் பிச்சு, அதை விட லோயர் பிச்சு, அப்புறம் ஹை பிச்சு, அதை விட ஹை பிச்சு, இது மிடில் பிச்சு, இப்படி நம்ம வச்சுக்கலாம். நம்மளாக கொடுக்குறதா ஆக்சுவலி சவுண்டு இதில் கொடுக்குறது எல்லாமே சவுண்டு. நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோன்னா இது இந்த சவுண்டு இது இந்த மாதிரி நம்ம ஒரு கண்ணிக்கு வந்துக்கிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிச்சு நீங்கள் யாராவது மியூசிக் கிளாஸ் போய்கிட்டு இருக்கீங்க, இல்லை நானே ஓன் ப்ராக்டிஸ் பண்ணி பாடிட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிச்சு சொல்கிறேன். இல்லை என்னென்ன பிச்சுன்னு முதல்ல நான் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். அதாவது சரிகமபதனியை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சரிகமபதனி நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த வெஸ்டர்ன்ஸ் நோட்ஸ்லேருந்து எப்படி இருக்குன்னா CDEFGAB அப்படின்னு முடியும். ஸோ அதில் நீங்கள் பாடி பார்க்கும்போது மேலே இந்த 2 இடத்த நீங்கள் பாடி பார்க்கும்போது சரி இப்படி கொஞ்சமாக இப்படி பாடி பார்த்தாலும் சரி, ஜஸ்ட் லைக் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இப்போ ஒரு ஃப்ரீ மைண்டோட எந்த சவுண்ட்ஸில் அதாவது CDEFன்னு தம்புரா ஆப்பில் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதுதான் உங்கள் பிச்சு. சரி, சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு என்னென்ன பிச்சு உங்களுக்கு செட் ஆகிடுச்சு சொல்லி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.